சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறப்பதனால் எல்லாருக்கும் எல்லா வளமும் பெற்று நீண்ட ஆயுளுடன் நோயினுடைய வாழ்க்கை மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும். வேளாண்மை, பசு பால் பாக்கியம் எல்லாம் சிறப்பாக இந்த ஆண்டு பெருகி நல்லபடியாக அமையும் ஆண்டு. இந்த 60 வருடத்தில் 39வது ஆண்டான விசுவாச வருடம் புலி வாகனத்தில் இந்த ஆண்டும் சாமி வருகிறாங்க. ஆகையினால் காலையில் நீராடி வீட்டை சுத்தம் செய்து நாம் முடிந்தவரை நம்ம இஷ்ட தெய்வ கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்கி வந்தால் இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக இருக்கும். இந்த சுவாதி நட்சத்திரம் துலாராசி, இந்த நட்சத்திரத்தில் இந்த முதல் விசுவாச தமிழாண்டு பிறப்பதனால் அன்று உங்களால் முடிந்தால் மங்கள பொருட்கள், சொர்ணம் என்று சொல்லக்கூடிய நகைகள் வாங்கினீங்கன்னா அது நீடிச்சு இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு பொருள், எந்த பொருள் வாங்கினாலும் அது நீடித்து தேவையற்ற செலவுகளுக்கு போகாமல் அது நம்மளிடம் பாதுகாப்பாக இருக்கும். அடுத்தடுத்து செல்வங்களும் சேரும். அடுத்து பார்த்திங்கன்னா கனிமுகம் பார்க்கறது. முதல் நாள் நைட்டு ஒரு பித்தளை தாம்பாளம், இல்லை நார்மல் கிடைக்கலன்னா நார்மல் தாம்பாளம், அதில் வெத்தலை பாக்கு, நம்மளால் முடிந்த தச்சனை, பழ வகைகளான மா, பலா, வாழை, எலுமிச்சப்பழம், இல்லை இதில் ஏதோ ஒன்றா கூட இருந்தால் அதை வாங்கி மஞ்சள், குங்குமம்,